Assalamualaikum. Hi everyone. Welcome back to my channel. We all are doing good. 100 days 100 videos. இன்னைக்கு டே 49 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு மலையாளி ஃப்ரெண்டு ஷில்பா இருக்கால, அவள் தான் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சுருந்தா. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே பாஸ்தாவை வேக வச்சுட்டா சுடு தண்ணியில். அதுக்கப்புறம் இன்னொரு வானல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஆனியன் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருந்தா, ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிட்டா. கேப்சிகமும் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருந்தா. ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்துக்கிட்டா. அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பட்டரில் சாட்டே பண்ணிக்கலாம். இவ வந்து வேறு மாதிரி செஞ்சால் ஒயிட் சாஸ் பாஸ்தா. வெஜிடபிள்ஸ் தனியாக சாட்டே பண்ணால், அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ஒயிட் சாஸ் இருக்குல்ல, அது தனியாக ரெடி பண்ணி அதில் இதை ஆட் பண்ணால். அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டா. அதுவும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டா. அது சாட்டே பண்ணி அது செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பாஸ்தாவை பாயில் பண்ண போட்டால் அது வெந்துட்டு இருந்துச்சு நல்லா. பாஸ்தா வெந்த பிறகு அது வந்து வடிகட்டிட்டா. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டா. அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டா. பட்டரை ஆட் பண்ணி அது மெல்ட் ஆன பிறகு அதில் வந்து கார்லிக் இருக்குல்ல, பூண்டு வந்து ஒரு பல்லு பூண்டு வந்து நல்லா மெல்லிஸாக சாப் பண்ணி வச்சுருந்தா. அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டா. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு அந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கிட்டா. அந்த பட்டர் மெல்ட் ஆக ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக அப்படியே கம்மன்னு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கார்லிக் ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா அதிலே சாட்டே பண்ணிக்கிட்டா. அது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் வரணும்னு சொன்னால். ஸோ அதனால் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருந்தா. அன்றைக்கி ஒரே ஃபன்னு தான். நாங்களாம் வந்து சேர்ந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கும் குக்கிங்லாம் அந்த அளவுக்கு வராது, அவளுக்கும் சுத்தமாக வராது. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சமைச்சோம். நாங்கள் ஆக்சுவலி 3 பேர் இருக்கிறது. நான், அக்கா, ஷில்பா 3 பேர் இருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து முஸ்லீமு, அக்கா வந்து ஹிந்து, ஷில்பா வந்து கிறிஸ்டின். ஆனால் நாங்கள் எப்பயுமே வந்து எங்கள் ரிலீஜியன்ஸில் வந்து நாங்கள் வந்து செப்பரேஷன் பார்த்ததே இல்லை. 3 பேருமே ஒன்றா தான் பழகுவோம். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் 3 பேர் ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்னே சொல்லலாம். எங்கள் 2 பேருக்குமே அவ்வளோவா சமைக்க தெரியாது. இங்கே இருக்கிறதுலே அக்கா தான் ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க, எங்களோட அக்கா. அவங்களுக்கு அடுத்தது நான் கொஞ்சம் சுமாராக சமைப்பேன். எனக்கு அடுத்தது தான் ஷில்பா. இப்போ வந்து அந்த கார்லிக் சாட்டே ஆன பிறகு இப்போ வந்து மைதா இருக்குல்ல, மைதா வந்து 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டா. மைதா ஆட் பண்ணி நல்லா அதிலே சாட்டே பண்ணிக்கிட்டா. அந்த பட்டர்லேயே நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டா. இப்போ அது நல்லா சாட்டே ஆகுது பாருங்கள். இந்த டைமில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து பால் இருக்குல்ல, பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஒரேடியாக பால் சேர்க்கணும் போல், அது எங்களுக்கு தெரியாது. பால் போட்டோன்னே அது கட்டியாகிடுச்சு. எங்களுக்கு சமபயம் வந்துருச்சு, என்னடா இது இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இருக்கிற பாலெல்லாம் அதில் ஊற்றிக்கிட்டே இருந்தோம் நாங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஏதோ பெரிய செஃப் மாதிரி. எனக்கு சிரிப்பு தாங்கலை. அது அங்கே பிறகு கட்டி ஆகிடுச்சு. எங்களுக்கு செம பயம் வந்துருச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் பாலை ஊற்றிட்டு இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து கரைஞ்சிடுமா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ஒரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது கெட்டியாக இருந்ததுலாம் வந்து லம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வந்துச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக மெல்ட் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். நாங்கள் இந்த டைமில் வந்து நாங்கள் அப்பப்போ பால் சேர்த்துக்கிட்டு, எங்களுக்கு எவ்வளோ பால் சேர்க்கணும் மெஷர்மெண்ட் எதுவுமே தெரியாது. நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு பாட்டு நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம் அங்கே. அதுவும் நாங்கள் பாஸ்தா செய்கிறதுக்கு எடுத்து ஸ்பூனை பாருங்கள், தோசை கரண்டி. எனக்கு இப்போ இதில் பார்த்தா தான் சிரிப்பாக வருது உண்மையாகவே. தோசை கரண்டி வச்சு நாங்கள் வந்து பாஸ்தா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கி. அது வந்து பால், எங்களுக்கு சொன்னல, எங்களுக்கு பால் தெரியல, நாங்கள் பாட்டுக்கு சேர்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபன்னான வீடியோஸ், ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சால்ட்டை கொட்டும் போது என்ன பண்ணான்னா ஃபுல்லாக கொட்டிட்டா. உப்பு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் சால்ட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் மேலேருந்து. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இந்த டைமில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் தான் அந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது மிக்சியில் போட்டு 2 ஓட்டி அதை அப்படி ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மேடமுக்கு வந்து பெப்பர் பத்தலையா, அதனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க மேடமு.
நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும், நல்லா ஃபன்னான வீடியோலாம் போடணும்னு எனக்கு தோணும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆரிகானோ இருக்குல்ல, அது ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மேடமுக்கு நாங்கள் எவ்வளோ நாளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி சீசனிங்லாம் இருந்தால் தான் வந்து இவங்க சமைப்பாங்க. எனக்கு வந்து எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தா. கடைசியில் அன்றைக்கி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு, செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறா. மொசரல்லா சீஸ் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா க்ரீமியாக இருந்தால் பாஸ்தா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மொசரல்லா சீஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு. சீஸ் போட்டு அந்த சீஸ் வந்து உங்களுக்கு வந்து மெல்ட் ஆக ஆக நல்லா க்ரீமியாக கெட்டியாக க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பாஸ்தா பார்க்குறதுக்கே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். எங்களுக்கு வந்து அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இந்த டைமில் வந்து பாஸ்தா நாங்கள் பாயில் பண்ணி அது வந்து வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாஸ்தா ஆட் பண்ணி இதில் வேறு அவளுக்கு ஹெல்ப்புக்கு வேறு ஒரு அசிஸ்டண்ட் வேணுமா. நான் தான் அவளுக்கு அசிஸ்டண்ட்டு, அவள் தான் மெயின் குக்கு. அவள் போட நான் தான் கிண்டிக்கிட்டு இருக்காங்க நின்றுட்டு. கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வெஜிடபிள் சாட்டே பண்ணி வச்சுருந்தால பட்டரில் கேப்சிகம்மு, அந்த ஆனியனு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்வீட் கார்ன்லாம் வச்சுருந்தால அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாஸ்தா வச்சுருந்தா போல், அவளே மறந்துட்டா. அதுக்கப்புறம் திரும்பி பாஸ்தா இருக்குது இங்கேன்னு சொல்லி அதையும் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தா. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் குக் ஆனால் போதும், அவ்வளோதான். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா வந்து அன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, இருந்தாலும் இவ செஞ்சதுக்கு டேஸ்ட்டு சூப்பர். நீங்கள் செய்யணுன்னா தயவு செஞ்சு வேறு ஏதாச்சும் யூடியூப் சேனலை பார்த்து செஞ்சுக்கோங்க, எங்கள் யூடியூப் சேனலை பார்த்து செய்யாதீங்க. ஆனால் இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு தெரியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டு வரல. ஆனால் இவ சமைச்சதுக்கு எங்களுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்லா ஃபன்னான வீடியோ நல்லா வேணும். இதில் வேறு இவங்க இந்த மேடத்துக்கு வந்து பொறுமை தாங்கலை. இவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா, நடுவில் ஒரு ஸ்பூன் வந்துச்சு பாருங்க, அது வந்து அவள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாளாம். இதே மாதிரி ஃபன்னான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வர வீடியோஸில் நிறைய ஃபுட் கண்டென்ட்டோட ஃபன்னான வீடியோ ஷில்பா வச்சு நான் போடுறேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.